காட்டு நாவல் தேன் எடுக்க வந்திருக்கிறேங்க. பாருங்கள், இந்த பூலேருந்து தான் எடுக்கும். இது ஒன்றும் பூ, இதுக்கப்புறம் தான் இது வந்து நாவப்பழமாக மாறும். காட்டு நாவல் பெருசு பெருசாக இருக்காது, சின்ன சின்னதாக இருக்கும். மரத்தையே பிடிச்சி காமிக்கிறார். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் பூச்சி. இது இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கு, தெரியுதா? மேலெல்லாம் ஸோ அதில் மேய்ஞ்சிட்டே இருக்குதுங்க. இது ஒரு நாவல் மரம், காட்டு நாவல். இதில் இந்த பூ தான், இதில் வந்து தேனிப்பூச்சி மேய்ஞ்சிட்டே இருக்குது. இதே எக்ஸாக்ட் தேனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு அண்ணே கொடுங்க பாட்டில். இந்த பாட்டிலில் ஒரு ஃபுல் பாட்டில், இது 1 கிலோ பிடிக்கும். இதில் ஊற்றி கொடுக்க போகிறோம். ஒரு பேர் நவீன்குமார். பிரதர் நவீன், இந்த காட்டு நாவல் தேன் உங்களுக்கு பாருங்கள் எந்த மாதிரி இடத்துலேருந்து வருது, ஃபில் பண்ணி காமிக்கிறேன். पता चाचा राट काम है राट राट अब இந்த பக்கம் இந்த பக்கம் ராட் இந்த பக்கம் கீழே அவ்வளோதான். ஓகே. நாவல் கொடுங்க பிடிங்க. ப்ரோ நவீன், இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பத்துமான்னு தெரியல. ஆக்சுவலாக பத்தும், ஆனால் கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்குது. நாவல் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ராவாக கொடுக்குறதுக்காக இன்னொரு கூட்டில் இருந்து எடுத்து ஊற்ற போகிறேன். நன்றி. பிரதர் எடுத்துட்டோம். இதோ இங்கே பாருங்கள், காட்டு நாவல் தேன் நிறைய இருக்குது, காமிப்பார். இதில் இப்போ புழிஞ்சு ஊற்றிடுவோம். ஆத்தங்கரை பக்கமாக வந்துட்டோம். பிரதர் நவீன்ராஜ், ஜிஞ்சின்னு போட்டிருக்கீங்க. செஞ்சின்னு தான் சொல்லணும் அந்த ஊரை, ஆனால் ஜிஞ்சின்னு தான் இங்கிலீஷில் போடுறாங்க, ஏன்னு தெரியல. உங்களுக்கு காட்டு நாவல் தேன் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? புரிஞ்சாச்சு. நான் சொல்லிடுறேன், நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக இது காட்டு நாவல் தேன் தான் அப்படிங்கிறத உணர்வீங்க. ஊற்றிடலாமா?